சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா இங்க காதல கொச்சையா பேசாதீங்க. புகழ் என்ன உண்மையா காதலிச்சாரு, அதனாலதான் நான் அவரை ஏத்துக்கிட்டேன். அந்த நேரத்துல நான் தான் உங்க பொண்ணுன்னு எங்க அம்மாக்கே தெரியாது. அதுவும் அவங்களுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எங்க அப்பா உண்மையை சொன்னாரு. அதே மாதிரி இன்னைக்குதான் என்கிட்டயும் உண்மையை சொன்னாரு. இன்னைக்குதான் அவங்க என் அம்மான்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நானும் என் அப்பாவும் என்ன திட்டமா போட்டு இந்த வீட்டுக்குள்ள வரல. இங்க பாரு அருவி, நீ நானும் உண்மையாதான் காதலிச்சோம், அதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்ல. ஆனா கொஞ்ச நாளாவே உன் போக்கு சரியில்லை. நீ சிவசங்கரி பேச்சை கேட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க. அவளுக்காக தான் அவளை நல்லவனை ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ற. அந்த இடத்துல இருந்து நீ செய்யற எல்லாமே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. இப்ப என்னடா சிவசங்கரிய உங்க அம்மானே சொல்ற. என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியல அருவி. புகழ், அருவி, சிவசங்கரி உன்னோட அம்மான்னு சொல்றதை எங்க யாராலையுமே ஏத்துக்கவே முடியல. இப்ப கூட நீ சொல்றது பொய்யா இருக்கணும் தான் நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாத்தையும் மறைச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டீங்கல்ல. அருவி, இந்த குடும்பத்துல நாங்க எல்லாரும் உன் மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கோம். நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, எவ்வளவு நல்லது பண்ணிருக்க. இப்ப நீ இந்த குடும்பத்தோட எதிரியோட பொண்ணுன்னு எங்ககிட்ட நீ சொல்லிக்கிட்டு இருக்க. எப்படி அருவி எங்களை நம்ப சொல்ற? அருவி, உன் மேல வச்சிருந்த மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் சுக்குநூறா போட்டு உடச்சிட்டியா அருவி? ஏங்க, அருவி சிவசங்கரியோட பொண்ணுதானோன்னு அவளே ரொம்ப குழப்பத்துல இருக்கா. நீங்க என்னடானா குத்தம் சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. பொறுமையா இருங்க, முதல்ல அத்தை மாமாவும் வரட்டும். அருவி அக்கா அம்மா பாசத்துக்காக எவ்வளவு ஏங்கிருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அருவி அக்காக்கு அவங்க அம்மா கிடைச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க மனசை சங்கடப்படுத்தாதீங்க ப்ளீஸ். திடீர்னு வந்து அவங்கதான் என் அம்மான்னு சொன்னா உங்க மனநல எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது புகழ். அவங்க அத்தையோட எதிரியா இருந்தவங்க நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்திருக்காங்க. தப்பானவங்களா இருந்திருந்தா அவங்கதான் எனக்கு அம்மானு தெரிஞ்சிருந்தா நானும் உங்க எல்லாரும் மாதிரியும் குழம்பி போய் தான் இருந்திருப்பேன். ஆனா இப்ப தெளிவா சந்தோஷமா அவங்கள என் அம்மாவா ஏத்துக்கிட்டேன். காரணம் அவங்க தப்பானவங்க இல்ல. அவங்க செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க. அது எனக்கு உறுதியா தெரியும். இத பத்திலாம் நான் சொன்னா உங்க யாராலையும் ஏத்துக்க முடியாது. அதனால அத்தை வரட்டும், அவங்க நான் சொல்றத கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. எல்லாரும் ஏதேதோ பேசுறாங்க, ஆனா நான் சொல்ற போயிட்டு யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா வரட்டும், அவர்கிட்ட சொல்றேன். அவர் ஒருத்தர் தான் என் பேச்சை கேட்பாரு. அவரை தூண்டி விட்டு இவள இந்த வீட்டை விட்டு எப்படியாவது துரத்துறேன். பாரு அருவி, நீ என்னதான் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்கவே முடியல. உங்க அப்பா ஏதோ திட்டத்தோட அவர் தங்கச்சியை காப்பாத்தணுங்கிறதுக்காக சிவசங்கரை உங்க அம்மான்னு சொல்லி எங்களை எல்லாம் நம்ப வச்சிருக்காரு. எனக்கு அப்படிதான் தோணுது. இல்ல புகழ், கண்டிப்பா என் அப்பா பொய் சொல்ல மாட்டாரு. ஓஹோ, அவர் பொய் சொல்ல மாட்டாருன்னா இத்தனை நாள் எங்கள்கிட்ட எல்லாம் மறைச்சு வச்சிருந்தாரு, அது பொய் இல்லையா? அவர் நீ அப்பான்னு சொன்னதே பொய் தானே, அதுக்கெல்லாம் என்ன சொல்ல போற அருவி? துபார் அருவி, நீ சொல்றது உண்மையா இருந்து நீ மட்டும் சிவசங்கரியோட பொண்ணா இருந்தா கண்டிப்பா
இந்த வீட்டில் நாங்கள் யாருமே உன்னை ஏற்றுக்க மாட்டோம். அது மட்டும் நிச்சயம். எங்களை மன்னிச்சிட்டு அருவி. இங்க பாரு, அந்த சிவசங்கரி எங்க குடும்பத்தோட எதிரி. அவளோட பொண்ணா நீ இருந்தா எங்களால ஏத்துக்க முடியாது. நீங்க எல்லாரும் என் அம்மா மேல இருக்க கோவத்துல தான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். ஆனா என் அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க எனக்காக இப்போ அடிபட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. உங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வந்து பாருங்க. அப்பதான் நடந்தது என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவ செத்தா சாகட்டுமே. புகழ் போதும். புகழ் தம்பி, கோவத்துல இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன இருந்தாலும் சிவசங்கரி தன்னோட அம்மான்னு சொல்றாள்ல, அருவியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருவி அக்கா பாவம் மாமா. ஏற்கனவே அவங்க அம்மா சீரியஸா இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப போய் அவங்க மனச சங்கடப்படுற மாதிரி பேசுறீங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா விடுங்க மாமா. ஆமாண்ணே, இப்ப எதுவா இருந்தாலும் சித்தி சித்தப்பா வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். அவங்க என்னோட அம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு இந்த உண்மை தெரியும் போது எங்களால ஒண்ணு சேர முடியாம அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியாவது பழச்சு வரணும்னு நாங்க ஒண்ணு சேரணும்னு கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல புகழ். ஆனா அத்தை உங்களை மாதிரி இல்ல. அவங்க சரி எது தப்பு எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சவங்க. நான் அவங்க கிட்டயே பேசிக்கிறேன். அவங்க என் நிலைமைய புரிஞ்சு என்னை கண்டிப்பா ஏத்துப்பாங்க. எங்க அம்மாவே உன்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, நான் மட்டும் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன். எங்க மாமாவை கொலை செஞ்ச சிவசங்கரி என்னைக்குமே எங்க குடும்பத்துக்கு எதிரி தான். இந்த எதிரி என்னைக்கு எங்க கூட உறவாக முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோ.